வாங்க இப்போ நம்ம சாமரிசி எப்படி வேக வைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நீங்கள் வந்து சாமரிசியை போட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு மேலேயும் சாமரிசி ஊறலாம். அது ஊறுறதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து சாமரிசி ஊறுற அந்த டைமிங்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சாமரிசியை நீங்கள் சேர்த்துருங்க. பாருங்க, இப்படி நல்லா கொதிச்சு வர்றப்ப நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விடணும். மண் சட்டியில் நான் எப்பயும் சில்வர் கரண்டி போட மாட்டேன். இந்த அரிசி வந்து இந்த சாமரிசி வந்து இப்படி கிண்டி விடுறதுக்கு இதுதான் வசதியாக இருக்கும். அதனால கீரல் இல்லாமல் மெதுவாக இதை வந்து நம்ம கிண்டி விடணும். இதை வடிக்க வேணாம், நம்ம நிறக்கட்ட போகிறோம். இந்த சாமை, வரகு, குதிரைவாளி இது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சோறு சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். சுகர் இருக்கிறவங்க சோறு சாப்பிட முடியலன்னு வருத்தப்பட வேணாம். இது நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காய்கறியெல்லாம் நீங்கள் நிறைய சேர்த்துட்டு இதையும் நீங்கள் நம்ம நார்மலாக சோறு சாப்பிட்ற மாதிரியே நீங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து தக்காளி சாதம் எப்படி செய்கிறது, நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறதெல்லாம் நான் வந்து எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ மண் சட்டி இல்லாதவங்க சில்வர் பாத்திரத்துலையோ ஈயச் சட்டிலையோ நீங்கள் இண்டாலியம் சட்டிலையோ வைக்கிறவங்க வந்துட்டு இதேமாரி செய்யலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டு இந்த மாதிரி பிரித்து விடணும். இப்போ தண்ணி வந்து இஞ்சுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் இந்த பதத்துலேயே இப்போ வந்து நான் நிறக்கட்ட போகிறேன். மண் சட்டி வந்து சூடு ரொம்ப நேரம் தாங்கும். அதனால் நீங்கள் வந்து மண் சட்டியில் வந்துட்டு தண்ணி கூட இருக்கிறப்பையே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி துணி எடுத்து போட்டுக்கோங்க. நல்ல டைட்டான மூடி வச்சு மூடிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். பாருங்கள், ரொம்ப பொழு பொழுன்னு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி துணியை போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த தண்ணி வந்து உங்களுக்கு இந்த துணியில் இஞ்சிரும். வாங்க நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள், நல்லா பொழு பொழுன்னு சாமை அரிசி நம்ம மண் சட்டியில் எப்படி வச்சு செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.